கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, வாங்க, இது ஒரு முக்கியமான காணொளி. வாங்க பார்க்கலாம். போன வருஷம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. கூப்பிட்டாங்க, சந்தோஷமாக அவங்க ஒரு பிரியாணி விருந்து செஞ்சாங்க, சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாம் பார்க்கும்போது. சரின்ட்டு அங்கே கடைசியில் வரும்போது ஜெபம் பண்ணிட்டுருந்தோம். ஜெபத்தில் அப்பா அம்மா ஒரு பாப்பா உட்காந்தாங்க, 3 பேர் உட்காரும்போது ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா எனக்கு இது வேணும், என்னோட பிரச்சனை தான் சொல்கிறாங்க. கடைசியில் அதெல்லாம் பிரச்சனை மறந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுகிறாங்க. ரொம்ப அழுகும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் ஜெபம் பண்ணுற ஒரு மூடே போச்சுங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லிக்கிறது? பிலிப்பியர் 4:4 சொல்லிகிட்ருக்கு, சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லிக்கிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிகிட்ருக்கு. அந்த வசனம் பவுலடிக்கிறார். ஜெயிலில் போட்டாங்க, அடித்து ஜெயிலில் போடும்போது சொல்கிறார் மக்கள்கிட்ட, சரி நான் ஜெயிலில் இருந்தேன் நான் சந்தோஷமாக இருக்கப்பா, அதே போல் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். ஆனால் நல்ல தெம்பாக சாப்பிட்டு எந்த குறையில்லாமல் இருக்கிற நம்ம கடவுள்கிட்ட வரும்போது ஏன் அழுகணும்? ஏன்னா நம்ம தெரியுது நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்மளுக்கு என்ன தேவையோ அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் உண்மையில சொல்கிறேங்க, யார் அதிகமாக அழுது ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன் காரணம் தெரியுமா? அவங்க வாழ்க்கையே அழுகிற மாதிரியே போயிடுது. வாழ்க்கையிலையும் சோர்ந்து போகிறாங்க, குடும்பத்திலையும் சோர்ந்து போகிறாங்க. ஏன்னா அந்த அழுகும்போது அந்த பிரச்சனைன்றது மைண்டில் ஃபுல்லாக வரும். எப்போ நம்ம சந்தோஷமாக இருந்து ஜெபிக்கிறோமோ அப்போ கர்த்தர் நம்மளுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக செய்வாருங்க. இது யாரையும் நாங்கள் குறை சொல்லதில்லை. நீங்கள் தயவுசெய்து வசனத்தை புரிஞ்சுக்குங்க. பைபிள் நல்லா படிங்க, நல்லா ஜெபிங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக செய்வார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.